தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே திமுக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் பலர் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அரூர் பேரூராட்சி மற்றும் மாம்பட்டி, குமாரம்பட்டி, இட்லப்பட்டி, பாப்பன வலசை, மத்தியம்பட்டி, எல்லை புடையாம்பட்டிகளைச் சேர்ந்த அமமுகவைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் ஏகநாதன் ஏற்பாட்டில் அதிமுகவில் இணைந்தனர். இதேபோல் கொங்கராப்பட்டி திமுக வாக்குச்சாவடி முகவர் அன்பு ஏற்பாட்டில் 50க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இருந்து விலகி அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார், முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். நிகழ்ச்சியில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, அரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பசுபதி, மொரப்பூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம், நல்லம்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனி, அரூர் நகர செயலாளர் பாபு, தருமபுரி நகர செயலாளர் பூக்கடை ரவி உள்ளிட்ட பலர் இருந்தனர். அன்றாட பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களும் விலையேற்றி, கட்டுமான பொருட்களும் விலையேற்றி, இன்றைக்கு அதே போல பத்திரப்பதிவு துறையில் விலையேற்றி, மின் கட்டணத்தை உயர்த்தி, தொழில் வரி, வீட்டு வரி, கடை வரி அத்தனையுமே உயர்த்தி இன்றைக்கு ஒரு நிர்வாக திறமையற்ற ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு வரக்கூடிய 26 தேர்தல்களை மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக அவர் எடப்பாடியார் அவர்கள் பதவியேற்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளோடு ஊராட்சி சிறுநாயக்கன்பட்டி ஊரைச் சேர்ந்த திமுக மற்றும் பிற கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அந்த கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் சட்டமன்ற உறுப்பினர் நத்தம் ரா விஸ்வநாதன் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.